செய்யலாமாடா? செய்யலாமா? அவன் தான் கட்டல நான் மறந்து போயிட்டா அப்பா. மனைவி என்ன ஒரு பொறுமை, என்ன ஒரு அடக்கம். முண்ட தலைக்காணி மந்திரம் ஏத்துறாப்பா. இவளை நான் திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். கண்ணகையின் மர பிறவியடா என் மனைவி. கண்ணகி அந்த மதுரை ஏச்சா நீங்க ஆளை ஏமாந்தீங்களா? பத்தினி தெய்வமடா என் மனைவி. உனக்கு திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம் கண்ணு. ஐயோ செய்யலாமாடா? செய்யலாமா? வேணாம் ஜனம்லாம் உட்காந்துக்கிறாங்க. இப்ப வேணாம், காலையில வேலை போக சொல்ல ஜனலை சாத்திட்டு செய்யலாமா? என்னடா செய்யறான்? அந்த பாவிக்கு திரும்ப நல்லா கொண்டாடட்டும். இந்த உலகத்துல யாரும் செய்யாத சீர்வரிசை செய்யறானே. என்ன சீர்வரிசை செய்யறானே? அன்றாட ஒருட்டு இப்படி கணக்கில்லாத யானை மேல குதிரை மேல செய்யறானடா அவன். உடன் பிறந்த தங்கச்சிக்காக அண்ணன் கூட்டு அனுப்புறான். விதி இல்லாத தேவையா இவன் கட்சிங்க இருக்கிறான். யாருக்கு விதி இல்ல? யாருக்கு விதி இல்ல? இது உங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சான்னா அவன் தெரியுமா? இல்ல அவனுக்கு தெரிஞ்சா என்ன டாரு டாரா டாரு டாரா டாரு டாரா டாரு டாரா கீசுனா உன்னை டாரு டாரா டாரு டாரா டாரு டாரா. அப்ப கூட எந்த சம்சேர்னா தங்கத்துல ஊசி கேப்பாளா? பால் குடிக்கிற பாலாட கூட வாடா. எங்கடா அடுக்கும்? எங்கடா அடுக்கும்? எங்க அடுக்கும்? எங்கடா அடுக்கும்? எங்கடா அடுக்கும்? எங்க அடுக்கும்? அது விதி இல்லாத தேவையா? நீங்க வருத்தம் கூட்டுக்கார உன்னை புடி புடிச்சா வைக்க சொல்ல பாப்பண்டா பாப்பண்டா. மறந்து போயிட்டா அப்பா. மனைவி என்ன ஒரு பொறுமை, என்ன ஒரு அடக்கம். முண்ட தலைக்காணி மந்திரம் ஏத்துறாப்பா. இவளை நான் திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். கண்ணகையின் மர பிறவியடா என் மனைவி. கண்ணகி அந்த மதுரை ஏச்சா நீங்க ஆளை ஏமாந்தீங்களா? பத்தினி தெய்வமடா என் மனைவி. உனக்கு திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம் கண்ணு. தங்கச்சி இல்ல தங்கை என் மனைவிக்கு குழந்தை போல என் தங்கை. நல்ல வாயில போல அடக்கம் என்ன நான் ஒரு முடிவு செய்திருக்கின்றேன். இந்த வட மதுராபுரியில என் மனைவி சிலையை நான் வடிக்க போகின்றேன். நாட்டு மக்கள் எல்லாம் என் மனைவியை வணங்க வேண்டும். தெய்வமாக ஆம்பளை பசங்க தான் வருவானுங்க. அறியாத பசங்க பாக்கிறதுக்கு. ஐயோ அம்மா மூலத்துல கருவறையில நின்னா அம்மா அகல்ல அவனுங்க திரிய போட்டு நெய்ய சொட்டு 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 மண்ணை ஆடிப்பானுங்க பாரு. கட 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 கட
அலங்காரி இருந்தாலும் எனக்கு பசி எடுக்கிறது அதிகமாக உணவு அருந்த வேண்டும். புறப்படு, புறப்படு. என்னடா அடிச்ச பண்ணிட்டே இருக்க? என்னடா உனக்கு பிரச்சனை? அருமையான விருந்துடா. என் மனைவி கை பக்குவம் இருக்கின்றது. ஐயா ஐயா ஐயா, அருமையான விருந்துடா. எல்லாம் அம்மியிலே அடிச்சிருப்பா. ஆமாடா. கை ரேகெல்லாம் காணாத போயிருக்கு. ஏய் பாருடா, அம்மாக்கு கை வேற அதிகம். ஏய் மூடுவே. கை ரேகை பாரு, கண்ணை நல்லா உத்து பாரு, அப்படியே இருந்து பாருடா. பாவி என்ன சொல்றேன் தகுமா உனக்கு இதெல்லாம்? நாய் நடத்தும் நான் இப்பவே. பாவி பாவி மூடுடா. என்னங்க நாங்க ஒரு கூத்தானா நீ ஒரு கூத்தாருங்க. என்னங்க இருந்தாலும் எனக்கு உணவு அருந்தியது. பையா என்னடா கோபாலா? உணவு அறிந்தது எனக்கு சற்று அயற்சியாக இருக்கின்றது. அதனால் உன் மடி மீது நான் சற்று நேரம் உறங்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். உள்ள போய் பார்த்துக்கிட்டா என் பாதங்களை இதமா பிடிடா. என்ன பண்றது? காலை மட்டும் எனக்கு கொடுக்குற. பாத்துங்க எனக்கு இந்த கால் எப்படி ஆயிட்டோங்க அப்பா? தங்கைக்கு என்ன தெரியவில்லையடா. உங்களோட தங்கச்சிக்கு நீங்க என்னங்க கொடுக்கல? அவளுக்கு பஞ்சமா? என்னங்க கனவு கண்டதினாலே கலவரப்படலாமா சாமி? கனவு கண்டதினாலே கெட்டு போச்சு மூல மூல. கனவு கண்டதினாலே அலங்காரி உங்களோட தங்கச்சிக்கு நாள் முதல்ல இருந்து எவ்வளோ சீர்வரிசை என்னங்க கொடுக்கல? என்ன கொடுக்கல? அப்படி இருக்கும்போது அனைத்தும் கொடுத்தேனே. ஆமாங்க, அவளுக்கு என்னங்க பஞ்சம் வரப்போகுது? நீங்க கானகம் போனீங்கல்ல, அதனால கானகம் போனாலே கொஞ்சம் கொடுக்க முடியுமா? இருக்கவே முடியாது தானே. அதனால ஒரு ஆம்பளைக்கு வந்து ஒரு பொண்டாட்டியோட முந்தானி மேல பட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அது மாதிரி இல்லைன்னா வீட்டுல தேய்ச்சிட்டா என்ன? அதனால வந்து உங்க மனசு வந்து கலங்கி போச்சுங்க. ஒண்ணுமே கிடையாது. அப்படியா? ஆமாங்க, அது மட்டும் கிடையாதுங்க. உங்க உடம்பு வந்து ரொம்ப சூடா இருக்குது. கூட இருக்குதா? ஆமாங்க, இதனால எப்படி தெரியுமா? எனக்கு இது சூட்ட பத்தின கூட்ட பத்தின வாழ்வி தூக்கம் கொஞ்சம் ஓய்வு ஓய்வு. தூக்கம் கொஞ்சம் ஓய்வு ஓய்வு. கூட்ட பத்தின வாழ்வி உங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாயிடுச்சு. அதனால உங்களுக்கு உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எண்ணெய் வச்சு குளிக்க வச்சா அனைத்துமே சரியாடுங்க. என்றால் என் தங்கைக்கு எந்தவித ஆபத்து வந்திருக்கிறது? அப்படியே ஆபத்து வந்தாலா
இந்த வந்தா நாங்க பாத்துக்க போறோம். ஊர்ல உலகத்துல தங்கச்சி வச்சுக்கிறீங்க. மூஞ்சில செத்துறா பாவி கொஞ்சமா பேசுடா. எரிக்க விடலாமா இது மாதிரிலாம்? இருங்க இருந்தாலும் அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காதுங்க. பிரம்ம அலங்காரி இருந்தாலும் என் மன வேதனையானது சற்றுமே அடங்கவில்லை. எனக்கோ சற்று துயரமாக இருக்கின்றது என் மனதானது. எப்பொழுது குடிமக்கள் என்னிடத்திலே ஒரு நேரத்திலே ஓடி வந்து முறையிட்டு இருக்கின்றார்கள். கானகத்தில் இருக்க மிருகங்கள் நாட்டிலே பயிர்களை நாசம் செய்கின்றது என்று இப்பொழுது கானகம் சென்று என் மன வேதனையால் தீர வேண்டும் என்றால் கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாட விட்டு வருகின்றேன். ஐயா நீ வேட்டையாட போறீங்க, நான் அம்மாவோட வேலை செய்வேன். என்னோட தான் வர வேண்டாம் கானகம். அங்க வேலை செய்யாரு அங்க இருக்கிறாங்கடா வாடா. பணி பெண்கள் இருக்கின்றார்கள் என் மனைவியை பார்த்துக் கொள்ள. புறப்படு நாம் இருவரும் கானகம் செல்ல வேண்டும். கண்ணே கானகம் செல்கின்றேன் கண்ணே புறப்படுகின்றேன். வரத்த கனவு கண்டாரமேடா. எத்தனை வருஷமா தாய் வீட்டுக்கு வராதவோ இவனுக்கு கனவு எப்படி வந்திருக்கும்? தங்க மீது உள்ள பாசம். ஆமாண்டா. அவ வரட்டும் என்னன்னு பார்க்கலாம். அப்படியே புறப்பட்டு ஓடி வா. என்ன தப்பா சொன்னேன்? உங்க அண்ணன் அரண்மனை சொல்லலாம்ல. ஏன்டா பிரித்து பேசுற என் தங்கி என்ன ஏன்டா பிரித்து பேசுற? பிரிச்சு பேசுறாங்களாம். நம்ம அரண்மனை சொல்லுடா. அதத்தான் தாலி கட்டி கொடுத்துட்டோமே. இப்ப கூட பிரிச்சு பேசக்கூடாது. என் தங்கியும் நானும் இருக்கிற ஆளு 7 குழந்தைங்க பத்தின போய் பார்க்கத்தானா? சொல்லுடா 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 சீக்கிரமா சொல்லுடா. பிரிச்சு சொல்லிட்டாங்களா உண்மையும் உங்க அண்ணியும்? அரண்மனையில சின்ன குழந்தையில விளையாடி இருப்பீங்க. தெரியலடா தான் சொல்லிக்கினே வந்தேன்னா. இதெல்லாம் தாண்டி போனா அரண்மனை இருக்கும். உன் அண்ணி அலங்காரி இருப்பாங்க. குழந்தைகள்லாம் எப்படி வாடிக்கை நிற்கிறது? 1 2 3 4 5 ஏதோ அந்த கிராப் போய் போய் நின்று போய் போய் இந்த பையன் பச்சை தகுல கறி சாப்பிட்டானா? ஐயோ என் தங்கை பெற்ற சொல்லுங்களா. பண்ணா உனக்கு ஆமா ஐயோ பாலடியலாம். ஆமா அது என் தங்கை பெற்ற சொல்லுக்கு இந்த பல்லு தாண்டா அழகா இருக்குது. ஆமா உனது பெயர் என்னடா சொல்லும்? வாய மூணு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். உனது பெயர் என்னடா சொல்லும்? என்னதான் உனது பெயர்? மாமா மாமாவை தவிர வேற எதுவும் பசிங்க பசி பசி மயக்கம். என்னடா பேரு? நானூற்றாகிற மாமா. மணியா நானும் சேகர். ஆமா மாமா. கவலைப்படாது. என்னப்பா போனோம்? உனக்கு என்னடா வேண்டும்? மாமா எனக்கு கீரி புள்ள வேணுமா? பத்தியா மணி கிளி கிளி வேண்டும். எனக்கு குரங்கு கறி வேணும். என்னடா இது? குரங்கோட சாதியா இப்ப நல்லா இருக்கான். பல்லு வளர்க்கத்தே கிடையாது. அதெல்லாம் செல்வமாடா. பல்லு வளர்க்கனா பல்லு சேர்ந்துருன்னு போன தீபாவளிக்கு தான் வளர்க்கணும். என்னப்பா போனா புயல் குட்ட வேண்டும். பொறுமையா பேசுமா? என்னடா வேண்டும் செல்வமே? மாமா
மான்குட்டி புள்ளி 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 மான் போகணுமா கும்பலா இருக்குமே என்ன பண்ண போறா விளையாட போறேன். மான் குட்டியில கட்டிக்காத பசங்களுக்கு மான் என் செல்வங்கள் என்ன இன்னொரு குழந்தையை காணவில்லை, எங்கே சென்று விட்டான்? அண்ணன் மயக்கத்துல நடக்க இருக்கிற முடியாதா? ஆ. மரத்துக்கு நாவு மாத்தாடியில நகத்தை போட்டு வரேன் மாமா ஆ. மாமா என்னடா எனக்கு காட்டு பண்ணி குட்டி வேணுமாமா. அப்பா, எனக்கு நான் தோட்டத்துல கரும்பு தோட்டத்துல வைப்பாங்க கரும்பு மாட்டு நான் எடுத்து தருவாரு அவன்தான் தெரியாம கேக்குறான், சின்ன பையனா நீ விலைக்கு சொல்றியா? சொல்லிட்டு வழியா மாமா இந்த மாதிரி வெள்ளை பண்ணி குட்டி வேணாம் மாமா எனக்கு. இல்லப்பா நான் பெரியாண்ட ஒரு கூட்டு கொடுக்குற கருப்பு பள்ளி அது எடுத்து குட்டி டேய் சொல்லடா என் தங்கச்சி. போய் வாங்கம்மா இதுக்கு போய் வாங்கம்மா அப்பா எழுந்துடா முதல்ல, எழுந்துடா. நான் போட்டு நான் பிறந்துக்கிறாங்க. இந்த கதையில தான் உதவாங்காத இருந்தேன்னு பார்த்தாயா, என் தங்கை செல்கின்றான். என் மனைவி அலங்காரி நன்றாக உபசரிப்பாளடா. குறை என்பதே இருக்காது. தாங்கு 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 தாங்குவலடா என் மனைவி. தாங்குவா ஏன்? நம்ம போட்டாச்சாச்சு ஏய், என் மனைவியடா. முறுக்கு திசை முறுக்கு திசையா? மேற்கு திசை மேற்கு திசை. எப்போது மிருகங்களை வேட்டையாட விட்டு என் தங்கையை பார்க்க செல்ல வேண்டும். நேரம் வந்து புறப்படு, ஓடி வா, ஓடி வா. ஓடி, ஓடி, சின்ன